சாதாரணமாக எண்ணிவிட்டேன் உன்னையை. ஆனால் உன்னை எப்படி வெல்வது கொள்வது என்று தெரிகிறது. வாட சண்டையிலேயே நான் பார்க்கலாமா? சிரம் படைத்ததுனால ஆணவத்தில் 101 இருப்பது ஒரு தலை தான். எங்க இருக்குது? 100 தலை எங்கடா இருக்குது? ஒரு சிரத்தை வச்சு பொழைச்சு சொல்றேன். இந்த உயிர் என்று மேல அதனால இருப்பதை விட இறப்பதே மேல் என்று பார்த்து விட்டேன். ஓ சாபம் தளிக்காயா? எப்படி? சிரத்தை வச்சு கம்பீரமாக வந்து நான் எப்படி அதே போல சாபத்தை தருகிறேன். எப்படி? ஆமா நீங்கள் சொல்வது போலவே அக்கினி கரகமாகப்பட்டு என் தாய் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த 101 சிரத்துல 100 சிரம் வெட்டிய பிறகு ஒரு தலை 2 கைகளோடு உயிர் விடுத்தால் போது போய்விடு என்று சொன்னேன். ஆனா அந்த சண்டாளன் இப்படி 101 தலையோடு நான் கம்பீரமாக இருந்த என்னை இந்த நீலகாளியம்மன் கோயில் எப்படி 100 சிரத்தை வெட்டினாயோ அதே போலவே உனக்கு ஒரு சாபத்தை தருகிறேன். இதோ உன் தந்தையாகப்பட்ட அர்ஜுனனாகப்பட்ட உன் தலையை வெட்ட உன் தாயாகப்பட்ட உன் தலையை தாங்கிக் கொண்டிருப்பால் பிடி சாபம் என்று என்னை கழித்து விட்டான். மாமா அவனே சாக போறான். அவன் குடுக்குற சாபம் அதனால அதை பற்றி நீ கவலைப்படாதப்பா. அதனால இருக்கிற அந்த ஒரு சிரத்தையும் 2 கரங்களை வெட்டி அந்த அசுரனை எப்போதுமா